Hey guys, welcome to Fail Reaction. So இன்னைக்கு என்னலாம் கிளிப் அமைச்சிருக்கீங்க அப்படின்றத பார்க்க போலாம். போறதுக்கு முன்னாடி வழக்கமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உங்களோட ஃபேவரட் கிளிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள இன்ஸ்டாகிராம்ல midfield.yt அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு அங்க அனுப்ப மறந்துடாதீங்க. அங்க இருந்து எடுத்து அதுக்கான ரியாக்ஷன் வீடியோ போறேன். நிறைய பேர் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து அனுப்புங்க. ஓகே, உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டீ போட தெரியுமா? தெரியுங்க. 1 லிட்டர் பால்ல எத்தனை லிட்டர் தண்ணி கலப்பீங்க? ஐயா 1 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் தண்ணி கலக்கலாங்க ஐயா. ஓகே பாய் பாய் 1 லிட்டர் பால்ல 3 லிட்டர் பானி ப்ராஃபிட். கரெக்ட் தான். சரி, நம்ம கடையில பூஸ்ட் இல்ல, கஸ்டமர் பூஸ்ட் கேக்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? ஐயா நம்ம கடையில பூஸ்ட் காலியா வருங்க ஐயா, முன்கூட்டியே வாங்கி வச்சிருவாங்க ஐயா. ஒரு வேலை இல்ல ஐயா உடனே பக்கத்து கடைக்கு போய் பூஸ்ட் வந்து கடகடன் போட்டு குடுத்துருவாங்க ஐயா. பாய் பாய் காபி தூள்ல வெள்ளத்தை மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன், அதான் பூஸ்ட் ப்ராஃபிட். சீரியஸ்லி சரி, கடை சாவி உங்ககிட்ட கொடுக்குறேன். காலைல எத்தனை மணிக்கு கடை திறப்பீங்க? ஐயா 3:15 எழுந்து குளிச்சுட்டு பட்டை அடிச்சு 4:10 கடை தந்துருவாங்க ஐயா. பாய் பாய் நம்ம வீட்டுக்கே போடும், கடையிலே படுத்து தூங்கும், அவ்வளோ ஒரு வாரம் டீ போட்டு கொடுப்போம், ப்ராஃபிட். 3க்கு 0. பாய் யூர் செலக்டட். உண்மைதான்ப்பா. என்னது மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தல. நாய் பயந்துருச்சு. பர்த்டே கேக்குதா? சின்ன கேக். இன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்கானோ. ரேட் வருது 200. இது 200 இருக்கும். இருக்கே இதான சின்னது, இதோட சின்னது இல்லையோ. Happy birthday. Here's today a day filled with joy, laughter and everything that will make you happy. You may your year ahead be filled with wonderful adventure and positive experience. Wishing you all best on your special day. இது ஒரு பாயிண்ட் போடுங்க, அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. இது பாயிண்ட் இப்ப நான் சொன்ன ஒரு பாயிண்டா எழுதுங்க ப்ரோ. அடுத்து இன்னொரு பாயிண்ட் போட்டு எழுதுங்க. கொஞ்சம் இடம் இருந்து இன்னொரு 7 பாயிண்ட் இருக்கு, அந்த 7 பாயிண்ட் உள்ள இருக்க கொஞ்சம் இடம் இருந்து அப்படின்னா ஒரு போட்டோ ஒன்று அட்டாச் பண்ணணும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுல ஒரு 7 பாயிண்ட் இருக்கு பாருங்க, அந்த 7 பாயிண்ட் பாவி வாங்குறது தூட்ட கேக்கு. 7 பாயிண்ட் எழுத முடியாது. சரி 6 பாயிண்ட் மட்டும் எழுதுங்க. 6 பாயிண்ட் இதுல எழுத முடியாதோ? கேக் எடுத்தீங்களா இப்போ? இதுல இல்லனா HBD இர்ஃபான் மட்டும் போட்டுறீங்களா? அந்த லுக் தான் வேற லெவல். மண்டு சன் திங்ஸ் போடு போடு, என் தலையில போடு. போடு போடு. ஜேஸ்லாம் எல்லாத்தையும் பண்றதா? காருக்கு தேவை டயரு, கரண்ட்டுக்கு தேவை ஒயரு, தட்டி போட்டா வடை, உருட்டி போட்டா போண்டா. எனக்கு ஒரு கமெண்ட் தோணுது, தலைக்கு தேவை அதை நீங்க ஃபில் பண்ணிடுங்க. நீங்க ஒரு பேங்க்ல கடன் வாங்குனீங்கன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு உங்களுக்கு 30 வருஷம் ஆகும். சரி, ஆனா அதே பேங்க நீங்க கொள்ளையடிச்சீங்கன்னா 10 வருஷத்துல உங்களை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பினான்சியல் அட்வைஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. காசு போயிருமே. என் ஹஸ்பண்ட் வந்து 6 மாசம் அவங்க கப்பல்ல வேலை பாக்குறாங்க, 6 மாசம் இங்க வர்றாங்க. அந்த கப்பல்ல அவங்க இருக்கக்கூடிய 6 மாசத்துல என்னோட பாடிலி நீட்ஸுக்கு நான் எங்க போறது? எனக்கு தேவை இருக்குல்ல மேடம், நான் அதனால இங்க ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கேன். நீங்க எப்ப விளையாட போறீங்க? ரெடி ஆயிடுச்சான். ஏய் மாமா சாயங்காலம் வந்துருவேன், போய் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிடலாம், சரியா? சொல்லாமல் தவிக்கிறே. இப்ப எப்பறா வெளில எடுப்போமா? போயிட்டு வரும்போது அக்காளி நமக்கு ஒரு கோடாலி தெல வேண்டறீங்க. கோடாலி தெரியுமா? என்ன வந்து மம்மல்றாயா? ராசாத்தி ஒண்ணே காணாத நெஞ்சு. சொல்லுடி. என்னங்க விசாலா ரெடி ஆயிடுச்சாமா? எப்ப வெளிநாடு போறீங்க? நீ போய் பாப்பா, நீ நான் பாத்துக்கறேன். அண்ணியோ பண்ணியோ அக்காளி கோடாலி முக்கியமாப்ல. நிலைமையை சொல்ல முடியாது. பாவம்.
உங்களுக்கு மெசேஜ். ச்சே, ஜோகின் அண்ணா. தெரியும் கொடு. அப்புறம் எதுக்கு பதறீங்க? பின்ன சும்மா போய் போன் எடுத்துவான்னு கேட்டா எடுத்து வந்துருவியா? உட்காரு. நல்லா இருக்கு இந்த ட்ரிக்ஸ். ஹாய்மா. ஆமா, நைட் 2 மணிக்கு யார்கிட்ட பேசிட்டு இருந்த? என்னது? நைட் 2 மணிக்கு யார்கிட்ட பேசிட்டு இருந்த? என்ன பேசுன்னு கேட்கவே மாட்டேங்குது. கேக்கலையா? என்ன கேட்க மாட்டேங்குது? என்ன கேட்க மாட்டேங்குது? கத்திக்கிட்டு இருக்கேன். நிஜமா நீ என்ன பேசுன உள்ள கேட்கவே மாட்டேங்குது. உனக்கு கண்ணெல்லாம் கேட்காம போகும். சரி, நான் ப்ரூவ் பண்ண உனக்கு. வெயிட் பண்ணு. இப்ப பாரு, நான் ப்ரூவ் பண்றேன் உனக்கு. வெயிட் பண்ணு. இது என்னது? இது என்னதுன்னு கேட்டு இந்த பார்சல் எங்கப்பா வாங்கின? கேக்கல. பார்சல்மா? பார்சல் இவ்ளோ பெரிய பார்சல் எப்ப வந்துச்சு வீட்டுக்கு? ஏய், சீரியஸா சொல்றேன், ஒண்ணுமே கேட்கல. கேக்கல. ஆமால. ஆமாடா, கேட்கவே கேக்கல. நான் சொன்னேன்ல, கிச்சன்ல வந்து காய்ச்சவே கேட்கவே மாட்டேங்குது. அப்படியா? சாரி. காது கேட்காது. சரி, கண்ணுமா தெரியல. அவ்வளவு பெரிய பார்சல். அதெல்லாம் அரசியல்ல சகஜம். நைஸ். அப்பனே முருகா, இவ்ளோ பெரிய பாவ செயல் பண்ணிட்டேனே முருகா, என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. என்னடா பண்ண? என்ன பண்ண? பெரிய பெரிய செயல் பண்ணிருந்தா கூட என்ன மன்னிச்சிருப்பது. ஆனா இந்த விஷயத்துக்கு 7 ஜென்மமானாலும் என்ன மன்னிக்க மாட்டாரு அப்பனே. அப்படி என்னடா பண்ண? எது பண்ணாலும் சொல்லிடுறா, பாத்துக்கலாம். நீ சமைச்சத போய் அவருக்கு வச்சுட்டேனே, இதுக்கு என்ன மன்னிப்பாரா? ஐயோ, அப்பா மன்னிச்சிருப்பா. சொல் மன்னிச்சிருவா இந்த விஷயத்துக்கு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். அவன் செத்துட்டான்டா. When you forgot you are a family man. நீ மச்சான் செம்ம ஃபீல் பாரு. Nice. நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன்னா என்னன்னு தெரியுமா? Myself in வெளிய 2015. போனா சுற்றுவாங்க. அது மட்டுமா? கோவிட்னா என்னன்னு தெரியுமா? வைரஸ். அது நம்ம மேல வந்துச்சுன்னா அவ்வளவுதான், அடுத்த நிமிஷம் ஸ்பாட் அவுட் ஆயிருவோம். அதையும் தாண்டி வந்திருக்கோம். உங்க அப்பா ஆன்லைன் கிளாஸ்லயே கஷ்டப்பட்டு படிச்சு கலெக்டர் ஆனாரு. ரிசல்ட் வர நேரத்துல கொரோனா வந்துருச்சு உங்க அப்பாக்கு. அப்புறம் கஷ்டப்பட்டு காப்பாத்தணும். அப்பெல்லாம் டிக்டாக்னு ஒரு ஆப் இருந்துச்சு. அதுல எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி தெரியுமாண்ணா? என்ன கேம் விளையாடுறீங்க? பப்ஜின்னு ஒரு கேம் இருந்துச்சு. அதுக்கு அடிக்ட் ஆகாத ஆட்களே கிடையாது தெரியுமா? எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் விட ஆபரேஷன் சிந்தூர்னு ஒண்ணு நடந்தது. அதுல பெரிய பெரிய குண்டுலாம் போட்டாங்க. இவ்வளவு கஷ்டத்தை தாண்டி படிச்சு பெரிய ஆளாயி உன் முன்னாடி வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா ஒன்னால இங்க இருக்க டம்ளர் தூக்கி கிச்சன்ல வைக்க முடியல. Seriously? இந்த டம்ளர் வைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய கதை. டேய், என்ன பண்ணுகிற? கேமராவை துணி போட்டு கவர் பண்ணுறோம்ல. எதுக்கு? டேய், திருட வேணா வந்துட்டான்னு வச்சுக்கேன், கேமரா பார்த்தானா உசாராயிடுவான். அதனால தான் கேமரா மறைச்சுக்கிறேன். மஜாடா, எத்துடா பைத்தியக்கார. திருட்டு பைய. தம்பி கடையில ஆள்லையாப்பா? இல்லடா. ஐயா கடையில ஆள்லையா? அட திருட்டு கண்ணாட்டி. உள்ள வரப்போறேன். கலோனி பேர் நில்றா, எதையும் ஆட்டை போட்டு போயிடாம. முடியில்லாத முஃபாசாடானா. ஒரு நாள் நீ என்கிட்ட செத்த. போடா போட்டேன். எங்க என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? தலை வலிக்குது. சரி, மாத்திரை போட்டு படுக்க வேண்டியது தானே? இதே எங்க அம்மா இருந்தாங்கன்னு வச்சுக்கீங்க, தலை வலிக்குதுன்னு சொன்னே காஃபி போட்டு வந்து கொடுத்துருப்பாங்க, சுடுதண்ணி வச்சு கொடுத்துருப்பாங்க, நீ விழுந்து விழுந்து பார்த்துருப்பாங்க. நீ இந்த இருக்கிய. இப்ப என்ன உங்களுக்கு உங்க அம்மா மாதிரி இருக்கணுமா? ஆமா, இப்ப சொன்னோடனே அப்படியே எங்க அம்மா மாறிடுவியா? சரி சரி. நேத்து நைட் எங்க போயிருந்தீங்க? நேற்று நைட்டு பசங்க கூட பார்ட்டிக்கு போயிருந்தேன். இது உங்க அம்மாட்ட சொல்லிருப்பீங்களா? ஐயோ, இதெல்லாம் எங்க அம்மாட்ட சொன்னா அவ்வளவுதான், நீ காது மேல. இப்போ உங்க அம்மா மாதிரி இருக்கேனா? இப்ப எப்படி வைஃபா இருக்கணுமா இல்ல அம்மாவா இருக்கணுமா? நீ வைஃபாவே எங்க ஓடுற? சண்டே சமைச்சிட்டு இருக்கேன்ல. இப்படியே வந்துடுவாங்க நம்ம. நானு ரசம் தான், பயப்படாத. இந்தா ஒரு டைம் ஐசியூன்னு ஏதோ ஒன்று படிதாங்க. இது என்னன்னு தெரியலையே. இன்னைக்கு ரசத்துக்கு யார் புளிய கரைப்பா? அது மீதி இருந்துச்சு, அதனால எடுத்து ஊத்திட்டேன். முந்தானே சாம்பார் வச்சல, சாம்பார் மிஞ்சி அதை எடுத்து புளிக்குழம்பு வச்ச. நேத்து சாம்பார் வச்சேன். கத்திரிக்காய் ரசம் சாப்பிட்டீங்களா? கத்திரிக்காய் ரசம் வச்சு ஃபியூஷன் டிஷ் பண்ணிட்டு இருக்க நீ.
இது சாதா டிஷ் ஃபியூஷனுக்கு ஒண்ணு வச்சிருக்கேன். ஐயோ என்னது இது மேக்னம் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் உள்ள போட்டுறாதடி. இங்க பாரு, அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே குளு குளுன்னு சூடா ஒரு ரசம் சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதனாலதான் சூடா குளு குளுன்னு எப்படி சாப்பிட முடியும்? ஸ்கில் பத்தி உனக்கு தெரியலையா? இது அப்படியே இதுல போட்டு இந்த அப்படியே சாக்லேட், நட்ஸ், புளிப்பு, காரம் அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வயித்தால போவாது. சூப்பரா இருக்கும். சரி அதெல்லாம் விடு. பேர் வச்சிருக்கேன். பேரு ஐபோன் மாதிரி, ஐபேட் மாதிரி, ஐமேக் மாதிரி. இது ஐ ரசம். ஐ ரசம் சொல்லு பாப்போம். ஐ ரசம் சொல்லு பாப்போம். ஐ ரசம் சூப்பரா இருக்குல்ல? ஐ ரசம் ஐயோ ஒண்ணு போட்டாங்க. ஒரு ஐஸ்கிரீம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஐயோ விஜய் பேர நான் சாப்பிட போறேன். வி ஃபார் மிட்டாய். தொண்டைக்கு இதமா இருக்கு. ஐ ஃபார் இமாலி பால். இமாலி பாலா புதுசா இருக்கு. புளிப்பா இருக்கு. ஜே ஃபார் ஜாக் ஃப்ரூட். ஜே ஃபார் ஜாக் ஃப்ரூட்டா? சூப்பரா இருக்கு. இனிப்பா டேஸ்டா நல்ல தித்திப்பா இருக்கு. ஜே ஃபார் ஆரஞ்சு பழம். ஏ ஃபார் ஆரஞ்சா? டேஸ்டா இருக்கு. இனிப்பா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஒய் ஃபார் எல்லோ நபடி. ஒய் ஃபார் என்ன நான் பாத்தியா? டேஸ்டா இனிப்பா இருக்கு. எவன்டா இந்த இது எனக்கு அனுப்பிச்சது? ஜான்சன், புருஷன் பொண்டாட்டினா என்னன்னு 2 லைன்ல சொல்லு பார்க்கலாம். ஏன்டி போர் அடிக்குதா? என்ன வந்து நோண்டின்னு இருக்கிறேன்? சொல்ல தெரியல தானே கேக்குறேன். ரொம்ப முக்கியமா இப்போ சொல்லியே ஆகணுமா? ஆமா. கங்காவா இருந்து சந்திரமுகியா மாறினா அதுக்கு பேரு பொண்டாட்டி. சரி. பாஷாவா இருந்து மாணிக்கமா மாறினா அதுக்கு பேரு புருஷன். ஓகே, இந்த டைம் கிளிப் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட ஃபேவரட் கிளிப்ஸ் மிட்ஃபீல்டர் ரைட்னு சொல்லிட்டு நம்மள ஃபாலோ பண்ணிட்டு அங்க அனுப்ப மறந்துடாதீங்க. மறுபடியும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நான் திஸ் இஸ் மிட்ஃபீல்ட். பை கைஸ், பை.